முதியவர்களுக்கான சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் வயதானவங்களை நாம் விட்டுட்டு வரோம், இல்லை அவங்களே முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க. அதை பற்றி பார்க்குறோம். முதியோர் இல்லத்தில் கொண்டுட்டு போய் என்னோடய தாய் தகப்பனை என்னோடய தாத்தா பாட்டியை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே சொல்லக்கூடியவர்களுக்கே அது ஒரு மன பாரமாகவும் சஞ்சலமாகவும் இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் சில குடும்பங்களில் முதியோர்கள் அவர்களோட விருப்பத்துக்கேற்ப முதியோர் இல்லங்களில் போய் தங்குகிறார்கள். இப்படி முதியோர் இல்லத்தில் போய் தங்குவதற்கு 2 வகையான மக்களை நாம் பார்க்கிறோம் சமுதாயத்தில். சஞ்சலத்தோடு அனுப்பி வச்சுருக்காங்க பாருங்க, அவங்களோட தாயவோ தகப்பனையோ தாத்தா பாட்டியையோ. மிராக்கலாக அவங்க போன இடத்துல அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ரொம்ப அந்யோன்யமாக இங்கேருந்து போகும்போது அந்த முதிய பெண்மணியோ ஆணோ ரொம்ப ஒரு மன கஷ்டத்தோடு போகிறாங்க. அங்கே போனோன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதாகவும், அவங்க உடனடியாக நல்ல சிறுபிள்ளை போல் நான் கூட என்னமோன்னு நினச்சிட்டு போனேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தரவுகளும் இருக்குது. ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிடுது. அது கொஞ்சம் தனி வீடு. அப்போ அவங்களுக்கான ஒரு ஃபோனில் யாராவது அவங்களோட தோழிகள்கிட்ட, அவங்க வயதொத்த தோழிகள் உறவுகள்கிட்ட எப்பயோ ஒரு முறை பேசுகிறது. ஆனாலும் இவங்க ரொம்ப பேசுகிறதுக்கு பிடித்தமானவங்க, தன்னையை எப்பயுமே ஒரு பிஸியாக வச்சுக்கக்கூடியவங்க, எல்லாத்துக்கூடையும் நல்லா அப்டேட் ஆகக்கூடியவங்க. ஆனாலும் இந்த குடும்பத்தை விட்டு போகிறது அவங்களுக்கு எல்லளவு கூட விருப்பமில்லாமல் போகிறாங்க. ஆனால் அப்படியே அங்கே ஆப்போசிட்டாக நடக்கிறதாக அப்படி விஷயங்களும் நடக்குது. அதே போல் ஒரு முதியவரோ முதிய பெண்மணியோ வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இல்லை அந்த முதியவர்கள் இளைய தலைமுறைக்கு விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை, இல்லை இளைய தலைமுறை இவங்கக்கிட்ட ரொம்ப ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள். அப்படி இருக்கும்போது அந்த பெரியவங்க, இல்லை என்னை கொண்டு போய் நீ முதியோர் ஹாஸ்டலில் சேர்த்துருப்பா, நான் அங்கே நிம்மதியாக இருப்பேன், எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு முதியோர் இல்லத்தில் போய் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நம்ம நினச்சபடி இருக்கலாம் அப்படின்ட்டு விரும்பி போகக்கூடிய முதியோர்கள் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஒரு லோன்லியாக ஒரு மாதிரி வீட்டில் இருக்கும்போது கசகசன்னு பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு மனஸ்தாபம் வந்துக்கிட்டு காலையில் சண்டை போட்டு மதியானம் அதை மென்று முழுங்கிட்டு சாயந்தரம் ஒன்று சேர்றது, இது போல் இருந்தவங்க எப்போ இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு போனவங்க அங்கே போய் அத்தனை மனிதர்கள் நல்ல சுகமான சாப்பாடு கிடைச்சாலும் அவங்க திரும்ப அந்த பழைய இவங்க தான் வந்தாங்க, என்னை கொண்டு விடுன்னு சொல்லி இவங்க வந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த பழைய வாழ்க்கை, அந்த தன் வீட்டினுடைய வாழ்க்கை பிடிக்கிறதாக, அவங்க லோன்லியாக இருக்கிறதாக அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி அந்த குடும்பத்தார்கள் 1 மாதம் அவங்கள இருக்க வச்சுட்டு 1 மாதம் கழித்து திரும்ப கூட்டிகிட்டு போகக்கூடிய கதைகளும் இருக்குது. அப்படி நாம் பார்க்கும்போது முதியோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம எடுத்த எடுப்பில் இது சரியில்லைன்னோ, இல்லை அங்கே போனால் எனக்கான சுதந்திரம் கிடைக்கும், எனக்கான தனிமை கிடைக்கும், நான் நானாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் வேறு துருவங்களாக இருக்கிறதா நாம் பார்க்குறோம். எது எப்படியாக அந்த முதியவர்கள் அங்கே போய் சேர்க்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நாம் பேசும்போது சிலர் ஜாலியாக இருக்கிறது போல், சனி ஞாயிறு நீங்கள் வாங்க என்னை பார்த்துட்டு போங்க, நானும் பர்மிஷன் கேட்டு வர்றேன், ஒரு நாள் இருந்துட்டு போகிறேன், அந்த உறவுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா சொல்லி அனுப்புங்க அப்படின்னு கேஷுவலாக நடக்கக்கூடியதும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நம்ம இப்படி டக்குன்னு ஒதுக்கி வைக்க முடியாது. இதை ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஏதோ
அப்போ தான் அந்த நம்ம சேனல்ஸ் எல்லாம் வந்து தூர்தர்ஷன் அதுபோல் சேனல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம ரைட்டர் சிவசங்கரி அம்மா என்னோட ஆஸ்தான ஆர்த்தர்னு சொல்லலாம். அவங்க டக்குன்னு ஒரு இது முன் வச்சாங்க. ஏன் முதியோர் இல்லம் முதியோர் இல்லம்னு ஏன் பதறீங்க? அவங்களுக்கான ஏதோ ஒரு விடுபட்ட விஷயம் அவங்களுக்கு அங்கே கிடைக்கலாம். இது மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனையில் யோசிச்சு பாருங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் தரப்பை சொல்லுங்கள், கொண்டு போய் விடுங்க. அவங்க அவங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு அங்கே கிடைக்கலாம். இல்லைன்னா திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சும்மா அது போகிற போக்கில் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ அம்மா கூட அதை நினச்சி பார்ப்பாங்க. அவங்க சிவசங்கரி அம்மா கடவுளோட அனுக்கிரகம் பெற்று வாழும் காலம் வரையிலும் அவங்க மனநிறைவோடு வாழணுன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்படியே ஒரு முற்போக்கு சிந்தனையாக அம்மா வச்சாங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். சில முதியோர் இல்லங்களில் அவங்களுக்கு உணவாக இருக்கட்டும், இல்லை மருத்துவ வசதியாக இருக்கட்டும், அவங்கள கவனிக்கிறதா இருக்கட்டும், ஓரளவுக்கு இல்லை நல்லாவே அது வந்து காசு நம்ம குடும்பத்தார்கள் தர்றதுக்கு தகுந்தது போல், இல்லை மினிமம் காசு வாங்கிட்டு நல்லா பார்த்துக்கிறது போல், இல்லை ஒரு ஆதரவற்ற இல்லங்களில் கொஞ்சம் அவங்களால பார்த்துக்க முடியாதது போல். அப்படி ஆதரவற்ற இல்லங்களில் பார்த்துக்க முடியாதது அப்படிங்கும்போது அதில் கொண்டு போய் விடுறவங்களோட சூழ்நிலை, அந்த கொண்டு போய் விடக்கூடிய நபர், அவங்களோட மைண்டு, அவங்களோட உடல்நிலை, இதை பொறுத்து அரசாங்கம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத பொறுத்து அதை வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்கான அந்த மைண்டு எல்லாமா சார்ந்ததாக இருக்கும்போது கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருக்கலாம். எல்லாமே மனுஷங்க நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு சில நேரங்களில் இடையில சில அதாவது ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு சங்கிலி தொடர் போல் இருக்கிறதால சில விஷயங்கள் ஆதரவற்ற இதில் கொஞ்சம் கொடுக்க முடியாமல் போகலாம். அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்மளை போல் பப்ளிக் மக்கள், பொதுமக்கள் உங்களோட ஒரு இடத்துக்கு பக்கத்தில், உங்கள் வசிப்பிடத்துக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அது மாதிரி ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள், பணம் இல்லாமல் இலவசமாக பார்க்குற முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். நம்ம ஒரு பர்த்டே, வெட்டிங் டே அப்படின்னா தான் போகிறோம். அப்படி இல்லாமல் வாரம் ஒரு முறை, 10 நாள் ஒரு முறை, இல்லை மாதம் ஒரு முறை, 2 மாதம் ஒரு முறை, அப்படி ஃபேமிலியோடு நீங்கள் எப்படி வீட்டில் இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு வெளியே போயிட்டு வரீங்களோ, அது மாதிரி ஒரு அக்ரிணையோட அப்படி நம்ம போய் அந்த இடங்களுக்கு சும்மா ஒரு மாலுக்கு போயிட்டு வரோம், அப்படியே கொஞ்சம் வாக் போயிட்டு வரோம், ஹைவேஸில் கொஞ்சம் காரை விட்டுட்டு வரீங்க, அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வயசானவங்க ஆதரவற்ற நிலையில் இருக்கவங்ககிட்ட போய் அப்படி பேசி பார்க்கும்போது நிறைய நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும். அவங்களும் ஒரு பெரிய லைப்ரரி போலவே நமக்கு தோணும். முதியோர் இல்லங்களில் போய் தங்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இப்போ நிறைய குடும்பங்களில் முதியவர்கள்கிட்ட இருந்து வருது. அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஒன்று நம்மளோட ஒரு டைட்டான ஷெட்யூல்டுக்கு இடையில இப்போ நீங்கள் தாய் தகப்பன் ஒரு 50 வயதில் இருக்கீங்க, உங்களோட பொண்ணை வந்து ஃபாரினில் கொடுத்துருக்கீங்க, இப்போ நீங்கள் 2 பேர் தான் விசா எடுத்து போகிறீங்க. அப்போ உங்கள் வீட்டு பெரியவங்களை கொஞ்சம் நீங்கள் வந்து முதியோர் இல்லத்தில் தங்க வைக்கணுங்கும்போது அப்படி கொண்டுட்டு போய் நீங்கள் விடுறீங்க. இது கூட நல்லாதாப்பா இருக்குது, நான் இப்படியே இருந்துக்கிறேன், நல்லா இருக்குது, சனி ஞாயிறு வரேன்னா அதுவும் நம்ம ஓகேன்னு ஏற்றுக்கலாம். இல்லை நம்ம பர்மனெண்ட்டாக கொண்டுட்டு போய் ஏதோ பல சம்திங் பிரச்சனையோ இல்லை ஏதோ சூழ்நிலையால் கொண்டு போய் விடுறோம். அவங்க ஆசையாக போகிறாங்க, ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலை பிடிக்கலைங்கும்போது நம்ம அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவங்க அந்த கூண்டு கிளி நம்ம வீட்டோடு சார்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷராக இருந்தால் நம்ம திரும்ப கூப்பிட்டுக்கிறதுங்கிற ஒரு அழகான புரிதலோடு கொண்டுட்டு போனால் முதியோர் இல்லங்கள்ங்கிறது ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயமாக இல்லாமல் எப்போ வேணாலும் பெரியவங்களுக்கான ஒரு சரணாலயமாக நாம் அதை அந்த போக்கில் கொண்டுட்டு போகலாம். நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் நம்ம போகலாம் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. எப்போவுமே நாணயத்துக்கு இரு பக்கங்கள் அப்படிங்கும்போது ஒரு மனுஷன் அப்படின்ட்டு இருந்தால் சதவீதம்
எத்தனை சதவீதம் நல்லவங்களாக இருப்போம், 1% 2% கொஞ்சம் நம்மக்கிட்ட பிடிக்காத குணங்கள் இருக்கும் இல்லையா? அதுபோல தான் எல்லா விஷயங்கள்லையும் நன்மையும் தீமையும் சதவிகிதம் முன்ன பின்ன இருக்கும். அது அவங்கவங்களோட குடும்ப சூழ்நிலை, போய் இருக்கக்கூடிய அந்த முதியவர்களின் மனநிலையை பொறுத்ததே முதியோர் இல்லங்கள் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது. ஹைலைட்டாக ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்க விரும்புகிறது என்னென்னா, முதியவர்களான நீங்கள் பெண்ணோ ஆணோ உங்களுக்கு துணையும் இல்லை, குழந்தைகளும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உற்றவர்கள், நட்புகள், உறவுகள் கை கொடுத்ததுன்னா நீங்கள் பாக்கியசாலி தான். அப்படி கொடுக்காத பட்சத்தில், அரவணைக்காத பட்சத்தில் உங்களுக்கான அடைக்கலம்னு வச்சுக்கலாம், சரணாலயம்னு வச்சுக்கலாம், புகலிடம்னு வச்சுக்கலாம். நீங்கள் கடவுளோட செல்ல பிள்ளைகள், நம்பிக்கையோடு அங்கே போங்க.